முக்கடல்கள் சங்கமிக்கும் இந்தியாவின் தென்கோடி எல்லையிலே அமைந்திருக்கிறது குமரி அம்மன் ஆலயம். இங்கே அன்னை குமரியாக இருந்து வருகின்றவர்களுக்கெல்லாம் தன்னுடைய நல்ல அருளை வழங்கி வருகின்றார். 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக இந்த ஸ்தலம் இருக்கின்றது. அன்னையினுடைய முதுகு பகுதி விழுந்த இடமாக இந்த இடம் கருதப்படுகிறது. அன்னையினுடைய மூக்குத்தி இந்த ஆலயத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த வகையிலே கன்னியாகுமரியிலே எழுந்து அருளி இருக்கக்கூடிய குமரி அம்மனுக்கு இன்று வைகாசி தேர் திருவிழா உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அலங்கரிக்கப்பட்ட கன்னியாகுமரி அம்மனின் உற்சவ திருமேனி தேரிலே வீதி உலா வர இதோ இங்கே பெண்கள் கூட்டம் குமரி பெண்களும் புடை சூழ வடம் பிடித்து இழுக்க இதோ இங்கே தேரோட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர் புறப்பட்டு இதோ சாலையிலே வளைவை கடப்பதற்காக இங்கே திருப்பத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. தேரோட்டத்திலே தேர் ஒவ்வொரு வளைவிலும் திரும்பி செல்வது என்பது மிகவும் கண்கொள்ளா காட்சியாகும். ஆனால் இது மிக அதிகமான நேரத்தை எடுத்து திருப்பப்பட வேண்டிய வேலையாகவும் அமைந்திருக்கின்றது. இதோ தேரிலே அமர்ந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி அம்மன் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வீதி உலா வந்தபடி அருள்பாலிக்கின்ற அற்புதமான காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் படை சூழ ஓம் சக்தி பராசக்தி என்று அம்மனினுடைய சக்தி முழக்கங்கள் முழங்க இங்கே பெருவாரியான பெண்கள் வடம் பிடித்து இழுக்க இதோ இங்கே தேர் பவனி வர துவங்குகின்றது. கன்னி பெண்களும் குமரி பெண்களும் மற்றும் பெண்கள் அனைவரும் சேர்ந்து இங்கே குமரி அம்மனை தேரை வடம் பிடித்து இழுத்து தெருவில் தேரோட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்கின்றோம். அன்னை இந்த ஆலயத்திலே எழுந்தருளி குறிப்பாக குமரியாக இங்கே அன்னை எழுந்து அருளி இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். அன்னை குமரியாக இவ்விடத்திலே இருந்து பானாசுரனை வதம் செய்து மக்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் காத்து மக்களுக்கு அருள்பாலித்தார். பானாசுரன் என்ற கொடிய அசுரன் இப்பகுதியிலே ஆண்டு வந்தபோது தன்னுடைய மரணம் குமரி பெண்ணின் கையால் தான் நிகழ வேண்டும் என்று பிரம்மதேவனிடம் வரம் பெற்றார். அப்படியாக பிரம்மனிடம் பெற்ற வரத்தின் அடிப்படையிலே அவன் இதோ இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய குமரி அம்மனின் கையால் வதம் செய்யப்பட்டான். தேர் திரும்புவதற்காக இதோ தேர்காலிலே ஆங்காங்கே முட்டிகளை போட்டு தேரை திருப்பக்கூடிய நிகழ்வுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தேர் திரும்புவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இங்கே மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஏகோபித்து அன்னையினுடைய அருளை வேண்டி அன்னையினுடைய வீதி உலா சிறப்பாக நடைபெறுவதற்காக இந்த தேரினை வடம் பிடித்து இழுத்தபடி இருக்கின்றார்கள். இதோ அலங்கரிக்கப்பட்ட தேரிலே தற்பொழுது தேர் திருப்புவதற்கான காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்னையினுடைய பரிபூர்ணமான அருள் அனைவருக்கும் கிடைப்பதற்காகவும் இங்கே பெரும்பாலும் பெண்களினுடைய கூட்டம் குமரி அம்மனை தரிசிக்க வந்திருப்பதை நாம் காண முடிகின்றது. அது மட்டுமல்ல, பெரும்பாலான பெண்களால் தான் இங்கே தேரே இழுக்கப்படுகின்றது. வடம் பிடித்து இழுக்கக்கூடிய வகையிலே பெண்களினுடைய கூட்டம் இதோ இங்கே அனைத்து வடத்திலும் பெண்களினுடைய கூட்டமே அதிகமாக இருக்கிறது. குமரி அம்மனை
வீதியிலே திருவீதி உலா வருவதற்கு இங்கே குமரி பெண்களுமே மிக அதிகமான பங்களிப்பை செலுத்தி அம்மனை அழைத்து வரக்கூடிய காட்சிகளை நாம் இங்கே பார்க்கின்றோம். இதோ தேர்காலில் தேர் திரும்புவதற்காக இது போன்று இருக்கக்கூடிய முட்டிகளை பயன்படுத்தி தேரை திருப்புகின்றார்கள். இவ்வாறாக தேர் திருவிழாவானது இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கடல் சங்கமிக்கும் அலைகளின் ஓசைகளை விட இங்கே மக்களினுடைய ஆரவாரம் ஓம் சக்தி பராசக்தி ஜெய் சக்தி ஓம் சக்தி என்று முழங்க விண்ணை முட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே மயிர்கொச்செறிய அம்மனுடைய தரிசனத்தை நாம் இங்கே தேரில் இருந்தபடி தரிசிக்க முடிகின்றது. தேரினுடைய சக்கரம் என்பது ஒவ்வொன்றும் ஏறக்குறைய 9 அடி இருக்கக்கூடியதாகவும் அதனுடைய சுற்றளவு விட்டம் 9 அடியும் அதனுடைய மொத்த 1 அடிக்கு மேலாக இருக்கக்கூடிய கனமும் கொண்டதாக இருக்கிறது. இதோ இங்கே முட்டிகளை வைத்து தேரை பின்புறமாக இருந்து தேர் திரும்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த முயற்சியிலே ஆனையும் தன்னுடைய பங்களிப்பை செய்து திருவீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அன்னையனுடைய அருளால் நாம் அன்னையை தரிசிப்போம். குமரி அம்மனின் முழுமையான நல்லருளை பெறுவோம்.
கேரள நாட்டினுடைய எல்லையிலே அமர்ந்து இருக்கக்கூடியது. அந்த வகையிலே இதோ இங்கே பகவதி அம்மனுக்கு கேரள நாட்டு பாரம்பரிய இசையும் முழங்கப்படுகின்றது. அதோடு தமிழக இசையும் முழங்க இங்கே தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர் பவனி வருகின்ற வழிகளிலே கலர் காகிதங்களும் பூக்களுமாக தூவி மக்கள் அன்னை கன்னியாகுமரியை வீதி உலா வரும் அன்னையை வரவேற்கின்றனர்.
கன்னியாகுமரி என்றாலே மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய இந்த கன்னியாகுமரியிலே சுற்றுலா பயணிகளாக வந்திருப்பவர்கள் அனைவரும் இந்த தேர் திருவிழாவிலே பங்கேற்று அன்னையினுடைய அருளை பெற்றதோடு இதோ இங்கே இருக்கக்கூடிய யானையின் முன்பாக புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய காட்சிகளையும் நாம் இங்கே பார்க்க முடிந்தது. அந்த வகையிலே இங்கே வந்திருந்த சுற்றுலா பயணிகளுக்கு அன்னையின் தரிசனத்தோடு இந்த ஒரு இனிய நாள் என்பது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளாகவும் அமைந்திருக்கும் என்றே நாம் நம்புகின்றோம். அன்னையனுடைய பரிபூர்ணமான அருள், வீதி உலா வரும் அன்னையனுடைய அருள் அங்கே வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கும். இதோ பகவதி அம்மனுடைய தேர் வடம் பிடித்து இழுக்க வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. வேகமாக அன்னை வீதி உலா வருகின்றாள். வைகாசி விசாக திருவிழாவிலே அன்னையினுடைய தேரோட்டம் என்பது வருடா வருடம் இங்கே நடைபெறுவதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய வைகாசி விசாக திருவிழாவில் இந்த தேரோட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேரை இழுப்பதற்கு பயன்படுகின்ற மக்களோடு மக்களாக இதோ இங்கே பின்னிருந்து யானையும் தேர் உலா வருவதற்கான வேலைகளை செய்து வருகின்றது. இதோ இங்கே கன்னியாகுமரி அம்மன் ஆலயத்தைச் சேர்ந்த யானை தேர் திருவிழா நடைபெறுவதற்காக பயன்படுகின்ற இந்த கட்டையை தூக்கி கொண்டு வருகின்ற அற்புத காட்சியை நாம் பார்க்க முடிகின்றது.
கூட்டம் எங்கும் அலைமோத மக்கள் வெள்ளத்திலே தேர் ஆடி அசைந்து வருவது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இதோ இந்த தேர் சென்ற பாதையிலே இங்கே நாம் தேரினுடைய தேர்கால்கள் பதிந்திருப்பதையும் காண முடிகின்றது. இதோ மக்களின் வெள்ளத்திலே இங்கே அலைகடல் என முக்கடல் சங்கமிக்கக்கூடிய பகுதியிலே மக்கள் கூடியிருக்க இதோ தேர்காலினுடைய பகுதிகள் இங்கே தேர் திரும்பியது மற்றும் தேர் நிறுத்தப்பட்ட இடத்திலும் தேரினுடைய அந்த சக்கரத்தினுடைய அழுத்தமான பதிவுகள் இருப்பதை இங்கே காண முடிகின்றது. அன்னையினுடைய அருளால் நாம் அனைவருக்கும் அன்னை நல்லருள் புரிவாளாக என்று இறைவனை நாம் மனதார பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் ஓம் சக்தி பராசக்தி, ஓம் ஓம் சக்தி பராசக்தி, ஜெய் சக்தி, ஓம் சக்தி. இதோ தேர்காலினுடைய அந்த தேர் அழுத்தமாக பதிவு இருந்ததை நாம் இங்கே இந்த சக்கரங்களினுடைய பதிவுகளை